ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, நம்ம அம்மா பாட்டியெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்த பாரம்பரியமான ருசியான, அதே டயத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு ஒரு அருமையான பொரிவலாங்காதங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு இட்லி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். பாருங்கள், சாப்பாட்டு அரிசியை விட இந்த இட்லி அரிசி நம்ம அரைச்சி மாவாக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஓரளவுக்கு, கொஞ்சம் ரொம்ப ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சு நம்ம அரிசியை வறுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சொன்னது மாதிரி வறுக்கணும். பாருங்கள், அந்த காலமெல்லாம் நம்ம அம்மாமார்கள்லாம் கடையில் இவ்வளவு ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்காதுங்க. அதனால வீட்டிலையே தான் எல்லாமே செஞ்சு தருவாங்க. அதுலேயும் இப்படி சிம்பிளாக, அதே டயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு தருவாங்க. பாருங்கள், நல்லா அரிசி பொரிஞ்சிருச்சு, ஈவனாக இருக்குது. பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறணும். சில வீட்லெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்றதுக்குன்னே பொரிச்சே வச்சுருப்பாங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி அரிசி வறுத்து பொரித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதையும் ஸ்லோவாக கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். இந்த பச்சை வாசம் போந்தட்டி வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்க்கும்போது சத்து நல்லா இருக்குங்க. பாசிப்பருப்பு, பொரிகடலை, நிலக்கடலை பருப்பு, தேங்காய் சில்லு, இப்படி நம்ம எல்லாமே சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. நம்ம வீட்டிலையே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இதுவுமே நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பொரிகடலை அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு. பாருங்கள், ஏற்கனவே பொரிகடலை வறுத்தது தானே, அது சும்மா அந்த சட்டியில் போட்டு லைட்டாக அந்த மொறுமொறுன்னு இருக்கணும் இல்லையா, அதுக்காக 2 பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு நான் அமர்த்தி எடுத்தேன், அதை வறுக்கிறேன். அந்த ஹீட்லேயே இரும்பு சட்டி, அதனால அந்த ஹீட்லேயே நல்லா வறுப்பட்டுரும், சூடாயிரும். பொரியடலையும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மாற்றி வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். லைட்டாக கிண்டி விட்டுக்குருவோம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு இருந்தால் நீங்கள் சுக்கும் சேர்த்துக்கலாம். சுக்கு இல்லை, அதனால் நான் வெறும் ஏலக்காய் மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து இது கூட வச்சிடலாம். பாருங்கள், வெயில் ஜன்னல் வெளி சூப்பராக அடிக்குது. இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப பருவருப்பாகவும் அரைக்க வேணாம். ஒரு ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிறது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். அப்போத்தே நம்ம சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இப்போ இதையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சணும். அதுக்கு 3/4 கப்புக்கு நான் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்பு கூட உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ இந்த ஒரு கம்பி பதத்துக்கு குறையாக வரணும். ரொம்பவும் வந்துச்சுன்னா நம்ம கடிக்க முடியாது அந்த உருண்டையை. இப்போ இந்த மாவில் பொட்டுக்கடலை, நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம். வெல்லம் நீங்கள் ரொம்ப கம்பி பதம் 1, 2ன்னுலாம் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா அந்த பொரிவிலங்காய் உருண்டையை கடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அந்த ஒரு கம்பி பதம் வர்றதுக்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதில்
நான் தேங்காய் சில் வந்து பல்லு பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி போடும்போது நம்ம பொரிவலங்காய் சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ தேங்காய், நிலக்கடலை, பொரியடலை எல்லாமே நம்ம வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு புது வகையான ருசியை தரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துட்டேன். அதை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் ஃபஸ்ட்டு, ஏன்னா நெய் சூடாக இருக்கும் இல்லையா, பாருங்கள். இப்போ கரண்டியால் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கையால் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக வெள்ளை தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். அப்போத்தே நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்க சூப்பராக வருது. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து காஞ்ச பின்னாடி நல்லாயிருக்கும். ஒருன்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆறின பின்னாடி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த காலம் இது தாங்க ஸ்நாக்ஸு, வீட்டில் செய்கிறதே. இப்போ விற்கிற மாதிரி, கடையில் விற்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்சிமம் கிராமத்தில் வந்து சிம்பிளாக அரிசியில் என்னென்ன கொழக்கட்டை, நீர் கொழக்கட்டை, இந்த மாதிரி சிம்பிளாகத்தான் வச்சு கொடுப்பாங்க. நான் மதுரையில் ஹேப்ரன் ஹாலில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேங்க. அப்போ எங்கள் பாட்டி இந்த மாதிரி அரிசியிலேயே பொரிவலங்காய், வரகரிசி, அச்சு முறுக்கு, கம்புலையே பொரிவலங்காய், இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.